அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். மீண்டும் காலையினூடாக சந்தித்திருக்கின்றோம். நியூயார்க் மேயர் தேர்தலில் சஹ்ரான் மம்தானி வெற்றி பெற்ற பின்னர் டொனால்ட் ட்ரம்புக்கும் குடியரசுக் கட்சியினருக்கும் மிகப்பெரிய அளவிலான பதற்றம் ஏற்பட்டுள்ளது. அவர்களுடைய தொடர்ச்சியான அறிக்கைகள் பேச்சுக்களில் அது எதிரொலிப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. நியூயார்க் மேயர் தேர்தலில் மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக நடைபெற்ற இடைத்தேர்தல்களும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கும் குடியரசுக் கட்சிக்கும் மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியிருப்பதாக தற்போது செய்திகள் வெளியாக இருக்கின்றன. அடுத்து நியூயார்க் நகரத்தில் திடீரென கார் வெடிப்பு சம்பவம் ஒன்று இடம்பெற்று மிகப்பெரிய பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. ஈரான் தங்களுடைய மிக் விமானங்களை பரிசோதனை செய்து பார்க்கக்கூடிய வீடியோ பதிவுகளை வெளியிட்டிருக்கின்றார்கள். இந்த நிலையில் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்ற மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். நியூயார்க் மேயர் வேட்பாளராக போட்டியிட்டு சஹ்ரான் மம்தானி ஆரம்பம் முதலே நியூயார்க் கடந்து அமெரிக்கா முழுவதும் கவனிக்கப்பட்ட ஒரு நபராக மாறியிருந்தார். அவருடைய பிரச்சாரம் என்பதற்கு அப்பால் அவருக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட பிரச்சாரம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பாக இருக்கலாம், குடியரசுக் கட்சியாக இருக்கலாம், எலான் மஸ்கின் உடைய சமூக வலைத்தளங்களாக இருக்கலாம். இவர் ஒரு கம்யூனிஸ்ட், அமெரிக்காவுக்கு இவர் வருகை தந்தால், மேஜராக வந்தால் மிகப்பெரிய அளவிலான சிக்கல்கள் ஏற்படும், இவர் ஒரு இஸ்லாமியர், இவர் ஒரு முஸ்லீம் அமைப்புகளை ஆதரிக்கக்கூடியவர் என்று ஒரு இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரம், கம்யூனிஸ்டுகளுக்கு எதிரான பிரச்சாரம், சோசலிஸ்ட் எதிரான பிரச்சாரம் என பல முனை தாக்குதல் சஹ்ரான் மம்தானியின் மீது மேற்கொள்ளப்பட்டது. பல பில்லியன் டாலர்களை இவருக்கு எதிராக செலவழித்தும் இவருடைய வெற்றியை தடுக்க முடியாமல் குடியரசுக் கட்சி திணறிப்போய் இருக்கின்றார்கள் என்பதுதான் தற்போது நிதர்சனமாக இருக்கின்றது. இவர் ஏற்கனவே போட்டியிடுவதற்கு முன்பாகவே, இந்த போட்டியில் வெற்றி பெறுவதற்கு முன்பாகவே பல விடயங்களை அறுதியாக கூறியிருந்தார். ஸ்டேலின் இனப்படுகொலைக்கான அமெரிக்கா ஆதரவை நிறுத்த வேண்டும், நெதன்யாகு அமெரிக்காவுக்குள் வந்தால் உடனடியாக நியூயார்க்கில் கைது செய்வோம், தான் ஒரு கம்யூனிஸ்ட் என்பதையும் தான் ஒரு இஸ்லாமியர் என்பதையும் கூட பல தடவைகள் வெளிப்படுத்தியிருந்தார். தான் ஒரு இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர் என்பதையும் இதை சொல்வதற்கு தான் அஞ்சப்போவதில்லை என்றும் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தான் தேர்தலின் பின்னர் அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய உரை தற்போது கவனத்தை பெற்றிருக்கின்றது. குடியேறிகளுக்கு எதிராக டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் பல நகர்வுகளை மேற்கொண்டு வரும் சூழ்நிலையில் குடியேறிகளினால் கட்டமைக்கப்பட்ட இந்த நகரம், குடியேறிகளினால் உருவாக்கப்பட்ட நகரம், குடியேறிகளினால் இயக்கப்படும் நகரம் இனி குடியேறிகளினாலே ஆளப்படும். எந்த நாட்டிலிருந்து வந்த குடியேறிகளும் அச்சப்பட வேண்டியதில்லை, அனைவருக்குமான உரிமைகள் சமனாக இருக்கும் என்பதை வலியுறுத்தி இருக்கின்றார். அதேபோல நான் ஒரு இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர், நான் ஒரு இஸ்லாமியர், நான் ஒரு சோசலிஸ்ட், கம்யூனிஸ்ட் என்று எதை கூறினோனோ அதைத்தான் தற்போதும் கூறுகின்றேன், அதில் எந்த சமரசமும் கிடையாது என்று கூறிவிட்டு இன்னொரு விடயம் அவர் டொனால்ட் ட்ரம்புக்கு கூறுகின்றார். ஏனெனில் டொனால்ட் ட்ரம்ப் சஹ்ரான் மம்தானி தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு முன்பாகவே அவர் மீது பல விமர்சனங்களை வாரி இறைத்திருந்தார். மம்தானி வந்தால் நான் அவர்களுக்கு தேவையான நிதியை வழங்க மாட்டேன், நியூயார்க் நகருக்கு முற்றாக நாங்கள் நிதியை முடக்குவோம், சஹ்ரான் மம்தானி வருவதற்கு வாய்ப்பு இல்லை என்றெல்லாம் பல பிரச்சாரங்களை மேற்கொண்டிருந்தார். அதனால் அவர் குறிப்பிடுகின்றார், டொனால்ட் ட்ரம்ப் அவர்களே, நீங்கள் என்னை தொடுவதாக இருந்தால் பல லட்சக்கணக்கானவர்களை கடந்துதான் என்னை தற்போது தொட முடியும். ஏனெனில் அவருக்கு வாக்களித்த மக்கள், நியூயார்க் நகரத்தில் 50% மக்கள் அவருக்கு பின்னால் இருக்கும் சூழ்நிலையில் இவர்களை கடந்தே நீங்கள் என்னை தொட வேண்டியிருக்கும். நாங்கள் தேர்தலுக்கு முன்பாக எதை பேசினோமோ அந்த விடயங்களில் உறுதியாக இருக்கின்றோம். ஏழைகளுக்கு இலவச பேருந்து சேவை, வசதியானவர்களுக்கு அதிகமான வரிகளை விதித்து ஏழை மக்கள், வசதி குறைந்தவர்கள், உழைக்கும் மக்களுக்காக இந்த நகரத்தை இயக்கப் போகின்றோம். இந்த நகரத்தில் ஓடாக உழைத்து தேய்ந்து போயிருக்கக்கூடிய உழைக்கும் மக்கள் யாரெல்லாம் அவர்களுடைய உரிமைகள் மறுக்கப்பட்டிருக்கின்றதோ அவர்களுக்கான வசதிகள், மானியங்கள், சலுகைகள் அத்தனையும் நாங்கள் அதிகரிக்கப் போகின்றோம் என்பதை மீண்டும் வலியுறுத்தி இருக்கின்றார். அதேபோல டொனால்ட் ட்ரம்புக்கு ஒரு எச்சரிக்கையும் விடுத்திருக்கின்றார். If anyone can show a nation betrayed by Donald Trump how to defeat him, it is the city that gave rise to him. And if there is any way to terrify a despot, it is by dismantling the very conditions that allowed him to accumulate power.
நீங்கள் குடியரசுக் கட்சியினரும் டொனால்ட் ட்ரம்பும் ஜனநாயக கட்சிக்கு எதிராகவோ அல்லது எனக்கு எதிராகவோ முன்பு பிரச்சாரம் செய்ததைப் போல எதிர்ப்பு நடவடிக்கைகளை தற்போது செய்ய முடியாது. அவ்வாறு நீங்கள் செய்தால் நீஜோக்கில் இருக்கக்கூடிய இத்தனை லட்சம் மக்களுக்கு எதிராக நீங்கள் செய்வதை போன்று அர்த்தப்படும் என்று ஒரு கடுமையான எச்சரிக்கையும் அவர் விடுத்திருக்கின்றார். அதே போல புரட்சி உருவாகி இருப்பதாகவும் பழையவற்றை மறந்து புதிய விடயங்களை நாங்கள் செயலில் காட்டப் போகின்றோம் என்ற விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். இந்த நிலையில் தான் நியூயார்க் நகர தேர்தல் அமெரிக்காவுக்கு இடியாக அடித்திருக்கும் சூழ்நிலையில் டொனால்ட் ட்ரம்ப் எங்கெல்லாம் செல்கின்றாரோ அங்கெல்லாம் ஊடகவியலாளர்கள் கேட்காமலே நியூயார்க் நகர மேயர் மம்தானிக்கு எதிராக பல கருத்துக்களை முன்வைக்க தொடங்கியிருக்கின்றார், புலம்ப தொடங்கியிருக்கின்றார். இன்று புளோரிடாவில் இடம்பெற்ற நிகழ்வு கூறுகின்றார், அமெரிக்கா தன்னுடைய இறையாண்மையை இழந்து விட்டது, அமெரிக்கா தன்னுடைய தன்மையை இழந்து விட்டது. கம்யூனிஸ்டுகளை ஆளக்கூடிய கியூபாவைப் போலவும் சோசலிஸ்ட் ஆளக்கூடிய வெனிசுலாவைப் போலவும் அமெரிக்காவை மாற்றுவதற்கு முயற்சி செய்கின்றார்கள் என்றெல்லாம் பல விடயங்களை ட்ரம்ப் கூறினாலும் கூட நியூயார்க் மாநகரத்தில் மட்டுமல்ல அமெரிக்காவின் பல்வேறுபட்ட இடைத்தேர்தல்களிலும் குடியரசுக் கட்சியும் டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகமும் மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்திருக்கின்றார்கள் என்பதுதான் தற்போது அமெரிக்கா முழுவதும் ஏற்பட்டுள்ள மிகப்பெரிய செய்தி. அதாவது டொனால்ட் ட்ரம்பினுடைய ஒரு வருட ஆட்சி முடிவதற்குள்ளேயே மக்கள் மிகப்பெரிய அளவில் வெறுப்படைந்திருக்கின்றார்கள். ட்ரம்பினுடைய நிர்வாகத்துக்கு எதிராக, குடியரசுக் கட்சியினுடைய நிர்வாகத்துக்கு எதிராக இவர்களுடைய ஆட்சியினுடைய லட்சணம் என்ன என்பதை தற்போது நடைபெற்றிருக்கக்கூடிய நியூயார்க் நகர தேர்தல் மட்டுமல்ல, சினாட்டி நகரம், விர்ஜீனியா, நியூஜெர்சி போன்ற மாகாணங்களிலும் முக்கிய பதவிகளுக்காக நடத்தப்பட்ட அத்தனை தேர்தல்களிலும் ஜனநாயக கட்சியினரே வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். இது டொனால்ட் ட்ரம்புக்கு ஏற்பட்டிருக்கும் மிகப்பெரிய அரசியல் ரீதியிலான பின்னடைவாகவும், எப்போதும் ஒரு நாட்டில் இடைத்தேர்தல் கூறக்கூடிய முடிவுகளை பிரதான தேர்தலின் முடிவாக எப்போதும் இருக்கும். இடைத்தேர்தல்களில் மக்கள் எவ்வாறு மக்களினுடைய மனநிலை அங்கு பிரதிபலிக்கப்படும், அதை பொறுத்தே பிரதானமான ஒரு தேர்தல்கள் வந்தால் அந்த விடயங்களை அறிந்து கொள்ள முடியும். எனவே அமெரிக்க மக்கள் டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகத்துக்கு எதிராக திரும்பி இருக்கின்றார்கள் என்பதை திட்ட தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. சஹ்ரான் மம்தானியிடம் வெற்றியீட்டிய பின்னர் மேற்கொள்ளும் ஊடகவியலாளர் சந்திக்குள் ஒரு ஊடகவியலாளர் கேட்கின்றார், நீங்கள் போட்டியிடும் போது, அதாவது வெற்றி பெறுவதற்கு முன்பு நெதன்யாகுவும் அவருடைய கூட்டாளிகளும் ஆஸ்திரேலிய அமைச்சர்களும் நியூயார்க் நகரத்திற்கு வந்தால் கைது செய்வேன் என கூறியிருந்தீர்கள், அந்த நிலைப்பாடு தற்போது என்னென்று? எந்த நிலைப்பாட்டை கூறியிருந்தோமோ அதே நிலைப்பாட்டில் தான் இருக்கின்றோம். தற்போதும் சரி, என்னுடைய மேஜர் பதவி காலத்தில் அவர் வந்தால் இங்கு கைது செய்யப்படுவார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை என்பதையும் தெளிவுபடுத்தி இருக்கின்றார். எனவே நியூயார்க்கில் இருக்கும் ஆஸ்திரேலியர்களுக்கும் ஆஸ்திரேலிய வர்த்தகர்களுடன் தொடர்புபட்ட நிறுவனங்களுக்கும் கூட தற்போது ஒரு சிக்கலான நிலை ஏற்பட்டிருக்கின்றது. நியூயார்க்கில் மட்டுமல்ல, நியூஜெர்சி, கலிபோர்னியா, வாஷிங்டன் உட்பட பல அமெரிக்க பெருநகரங்களில் மம்தானியின் வெற்றியை மக்கள் கொண்டாடி இருக்கின்றார்கள் என்பதும் மேலதிகமான செய்தி. அடுத்து அமெரிக்க டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகத்துக்கு ஏற்பட்டிருக்கும் மேலும் ஒரு பின்னடைவாக இஸ்ரேலில் இருந்து அமெரிக்கா விலகுவதற்கு அமெரிக்க நகரம் வாக்களித்திருக்கின்றார்கள். அமெரிக்க மாநிலமான மசாசுட்ஸில் உள்ள சோமர்வில்லில் வசிப்பவர்கள் தங்கள் உள்ளூர் அரசாங்கம் இஸ்ரேலில் இருந்து விலகுவதற்கான ஒரு கட்டுப்பாடற்ற நடவடிக்கைக்கு ஒப்புதல் அளித்திருக்கின்றார்கள். பாஸ்டனுக்கு அடுத்த நகரத்தில் இந்த முயற்சி உள்ளூர் பாலஸ்தீன ஆதரவு குழுவினர் அனுப்பிய நேரத்தில் 11,489 வாக்குகள் இஸ்ரேலில் இருந்து விலக வேண்டும் என்றும் 7,920 வாக்குகள் மட்டுமே இஸ்ரேலுக்கு ஆதரவாக அளிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இஸ்ரேல் ஆதரவு நிலைப்பாட்டிலிருந்து நாங்கள் விலகிக்கொள்ள வேண்டும் என்று பல மாநில மக்கள் தற்போது அறிவித்திருக்கக்கூடிய விடயங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து நியூயார்க் நகரில் ஒரு மிகப்பெரிய கார் வெடிப்பு சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. குப்பை தொட்டியில் ஏற்பட்ட தீ விபத்து காரணமாக பல வாகனங்களுக்கும் பரவி இந்த கார்கள் வெடித்து சிதறியதாகவும், இதன் காரணமாக தீயணைப்பு படையினர் 7 பேர் காயமடைந்திருக்கின்றார்கள் என்ற செய்தியை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இது தொடர்பான காணொளி பதிவுகளை நாங்கள் யூடியூப் தளத்தில் பதிவேற்ற முடியாத காரணத்தினால் எங்களுடைய அகிலம் மீடியா டீம் வாட்ஸ்அப் சேனலில் இதற்கான வீடியோ பதிவுகள் இணைக்கப்பட்டிருக்கின்றன. எனவே இணைந்து கொள்ளாத நண்பர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள லிங்கினூடாக அகிலம் மீடியா டீம் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்து கொண்டு அந்த வீடியோ பதிவுகளை முழுமையாக பார்வையிட முடியும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதேபோல் அமெரிக்காவில் இடம்பெற்ற மிகப்பெரிய கெண்டக்கியின் லூயிஸ்வில்லில் அமெரிக்காவுடைய சரக்கு விமானம் ஒன்று விபத்துக்குள்ளாகி மிகப்பெரிய சேதத்தை சந்தித்தது. அந்த விமானம் வெடித்து சிதறி தீயில் எறியக்கூடிய காட்சிகள் தற்போது வெளியாக இருக்கின்றன.
அந்த முழுமையான காணொளியையும் வாட்ஸ்அப் சேனலில் இணைத்திருக்கின்றோம். கீழே இருக்கும் இணைப்பில் சென்று நீங்கள் அகிலம் மீடியா டீமில் அவைத்தையும் பார்த்து கொள்ள முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்து மிசிசிப்பியின் ஜாசு நகரத்துக்கு அருகிலுள்ள சிஎஃப் இண்டஸ்ட்ரி ரசாயன ஆலையில் ஏற்பட்ட வெடிப்பை தொடர்ந்து அமோனியா கசிவு மிகப்பெரிய அளவில் ஏற்பட்டிருப்பதாக ஆளுநர் தெரிவித்திருக்கின்றார். உயிரிழப்புகள் ஏற்படாத போதும் அவசர சேவைகள் மிகப்பெரிய அளவில் செயலாற்றி கொண்டிருப்பதாக தெரிவித்திருப்பதுடன் அந்த தெருக்களில் வசிக்கும் மக்கள் உடனடியாக அந்த பிரதேசங்களை விட்டு வெளியேறுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. மிசிசிப்பி ப்ரீ பிரஷ் படி வெடிப்புக்கான சரியான காரணம் இன்னும் தெரியவில்லை. ஒருவேளை இது சாதாரணமான விபத்து சம்பவமா அல்லது ஏதாவது குண்டு வெடிப்பு நாச வேலைகள் இருக்கின்றதா என்ற கோணத்தில் தாங்கள் விசாரணைகளை நடத்தி வருவதாக தெரிவித்துள்ளார்கள். சிரியாவினுடைய ஜனாதிபதி அல் ஜுலானி அமெரிக்காவுக்கு சென்றிருக்கின்றார். அமெரிக்காவில் அவர் முக்கியஸ்தர்களை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் அமெரிக்காவினுடைய விமானப்படை சார்ந்த முக்கியஸ்தர்களை சந்தித்திருக்கும் சூழ்நிலையில் அல் ஜொலானியை பயன்படுத்தி சிரிய தலைநகர் டமாஸ்கஸில் அமெரிக்கா மீண்டும் ஒரு விமானப்படை தளத்தை கைப்பற்றுவதற்கு தயாராகி வருவதாக அமெரிக்க இராணுவ வட்டாரங்களை மேற்கோள் காட்டி செய்திகள் வெளியாக இருக்கின்றன. இந்த அல் ஜொலானி பதவியேற்ற பின்னரே பலரும் குறிப்பிட்டார்கள், அமெரிக்கா ஸ்டேலின் உடைய ஒரு வளர்ப்பாகத்தான் இந்த ஐஎஸ்ஆக இருக்கலாம், ஐஎஸ்ஐஎஸ் இயக்கங்களாக இருக்கலாம். அது அமெரிக்காவினால் நிதியளிக்கப்பட்டு அமெரிக்காவினால் தோற்றுவிக்கப்பட்டவை. எனவே அந்த பின்னணியில் வந்துள்ளபடியால் இவர் சிரியாவினுடைய நலன்களுக்கு அப்பால் ஸ்டேலினுடைய நலன்களுக்கு அமெரிக்க நலன்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒருவராகத்தான் இருப்பார் என்று பலரும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருந்தார்கள். அதே போல இவர் டொனால்ட் ட்ரம்பினுடனான நேரடி சந்திப்பு, ஸ்டேலுடன் ஒரு சமாதான உடன்படிக்கை ஊடாக ஸ்டேலுடன் சமரசம் செய்து கொள்வது போன்ற பல விடயங்கள், பாலஸ்தீனத்தில் இவ்வளவு படுகொலைகள் நடக்கின்ற பொழுது இதை செய்யக்கூடிய ஸ்டேலுடன் ஒரு சமாதான போக்கு, ஸ்டேலுக்கு ஆயுதங்கள் வழங்கக்கூடிய அமெரிக்காவுக்கு வருகை என பல்வேறுபட்ட கேள்விகளை எழுப்பியிருந்த நிலையில் தற்போது இவற்றை உறுதிப்படுத்தும் விதமாக அமெரிக்காவினுடைய விமானப்படை முக்கியஸ்தர்களை அல் ஜுலானி சந்தித்திருக்கின்றார். அவர்கள் சிரியாவில் விரைவில் அமெரிக்காவுக்கு ஒரு விமானப்படை தளத்தை கொடுக்க உள்ளார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது. ஈரான் ரஷ்யாவிடம் இருந்து MiG-29 போர் விமானங்களை பெற்றிருந்ததாக செய்திகள் வெளியான சூழ்நிலையில் தற்போது காம்பட் ஏர் ரோந்து போர் விமானத்தின் பின்னர் ஈரானிய விமானப்படை MiG-29 போர் விமானம் 4R-73 சக்திமிக்க ஏவுகணைகளை தாங்கி பயிற்சியில் ஈடுபடக்கூடிய காட்சிகளை ஈரான் இராணுவம் வெளியிட்டிருக்கின்றார்கள். எனவே MiG-29 விமானங்கள் அதிகளவில் ரஷ்யாவிலிருந்து ஈரானுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளமையை உறுதிப்படுத்தும் விதத்தில் அந்த காணொலிகளை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. பிலிப்பைன்ஸில் கால்மெகி புயல் தாக்கியதில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 100 கடந்திருக்கின்றது. 300க்கு மேற்பட்டவர்கள் காணவில்லை என கூறப்படுகின்றது. பலர் காணாமல் போய் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருப்பதால் லட்சக்கணக்கான மக்கள் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு சாலை வசதிகளின்றி சாலைகள் வெள்ளத்தில் மூழ்கி இருப்பதால் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். பிலிப்பைன்ஸில் பெரும்பாலான பகுதிகளுக்கு அவசர காலநிலை பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கும் செய்திகள் வெளியாக இருக்கின்றன. இறுதியாக ரஷ்யாவும் சீனாவும் அனைத்து துறைகளிலும் ஒன்றிணைந்து முன்னேறி வருவதாகவும் மேலும் என்றும் இல்லாத வகையில் பொருளாதார இராணுவ உறவுகள் இறுக்கமான ஒரு இணைப்பு எட்டி இருப்பதாக ரஷ்ய பிரதமர் மிசுசிஸ்டின் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். அவர் சீனாவுக்கு விஜயம் செய்துள்ள சூழ்நிலையில் மாஸ்கோவும் பீஜிங்கும் தங்கள் விரிவான கூட்டாண்மையை சீராக வலுப்படுத்தி வருகின்றன. ரஷ்யா சீனாவை பிரித்தாள்வதற்கு முயன்ற அமெரிக்க, ஐரோப்பிய மேற்குலக நாடுகளின் திட்டங்கள் அனைத்தும் தோல்வியில் முடிவடைந்திருக்கும் சூழ்நிலையில் ஐரோப்பா அமெரிக்காவை விட அதிகபட்சம் அனைத்து துறைகளிலும் நாங்கள் வளர்ச்சியடைந்து வருகின்றோம். இவர்களினுடைய நடவடிக்கைகளும் இவர்கள் எமக்கு எதிராக பின்னப்பட்ட சதிவேலைகள் அனைத்தும் எமது வளர்ச்சியை தடுக்கவில்லை என சீனாவில் வைத்து ரஷ்ய பிரதமர் கூட்டாக அறிவித்திருப்பதுடன் எதிர்காலத்திலும் இராணுவமாக இருக்கலாம், பொருளாதாரமாக இருக்கலாம், அனைத்து விடயங்களிலும் சீனாவும் ரஷ்யாவும் ஒருங்கிணைந்து செயற்படும் என்பதையும் உறுதிப்படுத்தியிருக்கிறார். இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்தி குறிப்புகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன. தினந்தோறும் உலகெங்கும் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள். இந்த காலை பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். யூடியூப் சேனலில் பதிவேற்ற முடியாத பல காணொளிகளை அகில மீடியா டீம் என்ற வாட்ஸ்அப் சேனலில் பதிவேற்றி இருக்கின்றோம். கீழே இருக்கும் லிங்கில் இணைந்து கொள்வதனூடாக பல காணொளிகளையும் உடனுக்குடன் தகவல்களையும் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். நன்றி.